ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். வாங்க இந்த கிளைமேட்டுக்கு மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் அதற்கு தேவையான பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. தக்காளி 1, கருவேப்பிலை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தால் 2 தக்காளி போடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுக்கோங்க. மெயினாக பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு சும்மா ஒன்றாவே போட்டு வதக்குங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது, நம்ம சூப்பாக செய்கிறதுனால. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நெஞ்செலும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள்தூள், பெப்பர் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவைன்னா பிஞ்சளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டு குக்கர் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஒரு செம்பு ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு சிம்மிலேயே 3 விசில் வர வைங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த நெஞ்செலும்பும் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு மட்டன் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஃபீவராக இருந்துட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கும் இது வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.